ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரியல. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் நாம் செடி உண்டாக்கலாம் வான்னு. ஸோ அதனால் இது பண்ணிகிட்ருக்கோம். வாங்க எப்படி உண்டாக்குறது என்னன்னு பார்க்கலாம். ഓട് കൊണ്ട് ചെടിച്ചട്ടി ഉണ്ടാക്കുന്നത് എങ്ങനെ? ശരിയാ, അതുള്ളിലേക്ക് ഇട്ടിങ്ങനെ ഇതുപോലെ ഇത് ಅದು ಪೆರ್ಸಾಯ ಇದು ಚಿನ್ನದ ಅಲ್ಲ ಹೈಟ್ ಅದು ಪಂಚ ಚಿನ್ನದ ಇದೆ. ಇದು ಮೇಲ ഒരു വ്യത്യാസം നിൽക്കുമാ இது தேங்காய் கூட சேரியில பண்றதா? நானே ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த பாட்டி பண்றேன் தேங்காய் சேரி கையில் பண்றேன். തണ്ണീരൊക്കെ ഇട്ടിട്ട് ടൈറ്റ് ആക്കിയെങ്കിൽ നന്നാവും. நீங்க இவ்வளவு வேலை பண்றதுக்கு அவ்வளவு பண்றேன். ಸಾಕಿದಲ್ಲ അവിടെ പല്ലില്ല. ನಿಮ್ಮ ಟೂತ್ ಪೇಸ್ಟ್ ನಲ್ಲಿ ಉಪ್ಪಿದೆ. കൊടുക്കോയി 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 കൊടുക്കോയി
கடிக்குது பாருங்க. ஏய் ஏய் சுருண்டு சுருண்டு பறக்கிற மாதிரி இல்லை இவா. கடிக்குது. கடிக்குது கடிக்குது கடிக்குது. இவ எங்களோட மிக்கி. இவளை எப்போவும் கூட்டில் வைக்கிறது. ஆனால் இன்னைக்கு வெளியில் விட்டுருக்கோம். ஆனாலும் கயிறு கட்டி வச்சிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் விட்டால் போதும் எங்கெங்கே ஓட்டிட்டு வான்னு இப்போ சொல்ல முடியாது. அதுக்காக பாருங்க கயிறு கட்டிட்டும் அங்கங்கே போயிட்டே இருக்கிறா. இன்னும் கயிறு விட்டால் சொல்கிறது வேண்டாம், மேலே ரோட்டுக்கெல்லாம் போயிடுவா. அதனால ஹலோ இங்கே பாருங்க காய்ஸ், நாம செடி உண்டாக்கியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு இதில் செடி வளரலாம். ஏன்னா சில ஆளுக்கு எல்லாம் பிளேஸ் இருக்காது செடிக்கோஸ்கர. அதுக்காக இந்த மாதிரி சாக்கில் போட்டிருக்கு. பின்ன அந்த மாதிரி பண்ணியிருக்கு. இனி வேறு வேறு என்ன பக்கெட் எல்லாம் இருக்கும்ல, பழைய பக்கெட் எல்லாம் பெயிண்டோடதெல்லாம் அதில் எல்லாம் செடி இது பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். காத்திச்சதெல்லாம் இது வெண்டைக்காய் வித்து போட்டது இன்னும் ஆனதில்லை. எப்போ ஆகுறது? இவள எங்கே போகுது? ஆ அங்கே இடுறதா? அண்ணா அங்கே லெவல் பண்ணிட்டு வரேன். அங்கே வைக்கல வீட்டுக்கு சைடில். அங்கே இங்கே ஆ ഇത് ഇങ്ങനെ നല്ല പന്തല് പാടാം. ഇതൊക്കെ ഒരു ഇത് വടി കുത്തി കൊടുത്തിട്ട് ഹൈറ്റ് ആക്കിയിട്ട് അங்கே ഒരു വടി കുത്തി കൊടുത്തെങ്കിൽ പന്തലാക്കാൻ നല്ല. ஏய் வீட்டுக்கு வரணும்னு இல்லை எனக்கு. இங்கே பாருங்க. കേടെന്ത് വരുത് നീ? ആ നല്ലതായി. അതാ ഇங்கே പടുത്തത്. இது எங்களோட வீட்டோட கிணறு. ஆனால் இந்த கிணறுக்குள்ளே தண்ணி இல்லை. இந்த மார்ச் ஏப்ரல் டைமில் தண்ணி இருக்காத கிணறுக்குள்ளே. அப்படி ஆகிட்டு கொஞ்சம் தான் இருக்கிறது. இப்போ கிணறுக்குள்ளே தண்ணியே இல்லை. ഇത് എங்கள் വീട്ടിൽ ആന വെണ്ടക്കായോടത്, പിന്നെ തക്കാളിയോടത്, പിന്നെ പച്ചമുളക് இந்த எல்லாம் செடி இப்போ ஆல்ரெடி ஆயிருந்தது. குக்கும்பரெல்லாம் ஆயிருந்தது. இனி நான் இப்போது அந்த ஓடு செடி இருந்ததெಲ್ಲ அதில் என்னென்னா பயிறு പിന്നെ കയ്പക്ക அது ரெண்டோடது வித்து போட்டது. அது இப்போது ஆயிட்டுருக்கு. அவ்வளோதான், இன்னும் டைம் உண்டு அதாகிறதுக்கு. பட் இதில் பாருங்கள் தக்காளி குறைய ஆயிருக்கு. அப்படியே வெண்டைக்காயும் ஆயிருக்கு பெருசு பெருசாக.
இங்கே பாருங்க கைஸ், இது ஸ்பாஞ்ச் கார்டு. பட் நான் குக்கும்பர்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ஸ்பாஞ்ச் கார்டுன்னு. ஆனால் என்னென்னா 2-3 தடவை நான் எடுத்தேன் இந்த மாதிரியானது ஸ்பாஞ்ச் கார்டு. பட் இந்த மாதிரி போயிடும், கெட்டு போயிடும். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிசின் தெரிஞ்சிருச்சானா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் என்ன பண்ணணும் நான்.